ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்துங்க சாம்பார் குழம்பு இப்படி வச்சு ரொம்ப போர் ஆகிட்டு, அதனால் இன்றைக்கி புளி சாதம் தான் செய்ய போகிறேன். வெளியில் ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கும் அதே தான், மத்தியானம் வீட்டில் சாப்பிட்றவங்களுக்கும் அதே தான் முடிவு பண்ணி செஞ்சுட்டாங்க. இன்றைக்கி நம்ம சாதத்தை முதல்ல வடித்து எடுத்துட்டேன். இன்றைக்கி நான் இந்த புளி சாதத்துக்கு பொடி இருக்க தான் இந்த மிளகாலாம் சேர்த்துருக்கேன். இதில் வெந்தயமும் கொஞ்சம் போட்டுக்கணும். நம்ம எடுக்கிற புளி சாதம் கிளறதை பொறுத்து இருக்குது. அது அரை ஸ்பூன் 1/4 ஸ்பூன்னு சொல்ல முடியாது. நம்ம தனியா கூட போட்டுக்கணும். அது மாதிரி மிளகு இன்றைக்கி கொஞ்சம் கூட போட்டிருக்கேன். அம்மா சொல்லுவாங்க, இந்த ஊர்லலாம் சோமவாரோபயத்துக்கு நிறைய செய்வோம், 5 படி 6 படின்னு. அப்போ செய்கிறவங்க மிளகு கொஞ்சம் கூட போட்டு செய்கிறப்ப இந்த வருஷம் சோமவாரத்துக்கு நல்லா இருந்தது அப்படின்னாங்க. அதனால் இன்றைக்கி நான் கொஞ்சம் மிளகு 1 ஸ்பூனாக கொஞ்சம் அதிகமாக போட்டிருக்கேன். இது பொங்கலுக்கு தாங்க. மிளகு சீரகத்தை போட்டு தண்ணியை கொதிக்க வச்சு ஊறின அரிசியில் எடுத்து போட்டு அதுக்கப்புறம் நம்ம வெந்த பிறகு திரும்பவும் நம்ம கொஞ்சம் தாளித்து கொட்டினாக்கா அதுவும் வாசனையாக இருக்கும். அதே நேரத்தில் இதை முன்னாடியே கொஞ்சம் சீரகமும் மிளகும் சேர்த்து வேக வச்சோன்னா அந்த காரம்லாம் நல்லா இறங்கி சாப்பிட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நான் தனியாக தான் வேர்க்கடலையே சேர்த்துக்க போகிறேன். வெந்தயம், மிளகு, மிளகாய், தனியா இதெல்லாம் வறுத்த பொடியை நுணுக்கி எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம எப்போதும் போல் புளிசாருக்கு தாளித்து அது கொஞ்சம் சுண்டி வர டைமில் நம்ம இந்த பொடியை சேர்த்துக்க வேண்டியது தான். சிலவங்க மிளகு குறைச்சிக்கிட்டு அதுக்கு பதிலாக எள்ளும் சேர்த்து வறுப்பாங்கங்க. இது நிறைய முறை இருக்குது. ஒவ்வொரு தரையும் நானே இப்படி தான் வேறு மாதிரி செஞ்சுக்கிறது. ஒவ்வொரு தரையும் செய்கிறப்ப நம்ம சாப்பிட்றப்ப அந்த டேஸ்ட்டு நமக்கு தெரியும். கடைசியாக நம்ம கிளறப்ப இந்த வேர்க்கடலையை கொஞ்சம் போட்டு கிளறிக்கிட்டோன்னா சாப்பிட்றப்ப ரொம்ப நல்லாவே இருக்கும். இந்த புளி சாதத்துக்கு எங்கள் வீட்டில் தேங்காய் துவையலும், அந்த தேங்காய் துவையல் கூட இஞ்சி சேர்த்துக்குவோம் கொஞ்சம் அதிகமாக. இது கொஞ்சம் ஜீரண சக்திக்கு கஷ்டமாக இருக்கும் புளி சாதம் இந்த மாதிரி சாதம் சாப்பிட்றப்பன்னு அந்த இஞ்சி சேர்த்த துவையல் கூட இந்த மாதிரி கூழ் வடகம் வறுத்து வச்சு சாப்பிட்றது தான் எங்களுக்கு பிடிக்கும். அதனால தான் சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கும் அதே எல்லாமே செஞ்சு கொடுத்துட்டேன். பொங்கலும் ரெடி ஆகிட்டு, காலையில் பொங்கலுக்கு தேங்காய் சட்னி வச்சுட்டேன். சாம்பார் வைக்கலான்னு தான் பார்த்தேன், புளி சாதம் தானே செய்கிறோன்னு. ஆனால் அதுக்கு டைமே இல்லைங்க. வத்தலை வறுத்து இதில் கொஞ்சம் நேரம் ஆறினோன்னா நல்லா டைட்டாக மூடிக்கலாம். இதுக்கப்புறம் நான் இந்த இஞ்சி தேங்காய் போட்டு துவையலுக்கும் அரைச்சிக்கிட்டேன், ரெடி பண்ணிட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். மத்தியானமாக புளி சாதம், தயிர் சாதம், துவையல், கூழ் வடகத்தோடு இன்றைக்கி